ஏகேவோட படம் குட்ஃபைட் டக்கிலி நமக்கு தெரியும். ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆகி இன்னும் 25 நாள் கடந்து விட்டது. 25 நாள் கடந்து அதோட படத்துடைய ஒரு வைஃப் இன்னும் குறையல. படத்துடைய ஒரு ரெஸ்பான்ஸ் ரேட்டும் பயங்கரமாக போய்கொண்டிருக்கு. படத்துடைய வசூலை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். வசூலை பத்தி நமக்கு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. படம் 25 நாள் தாண்டி இந்த காலத்துல முக்கியமாக 25 நாள் வரைக்கும் சில படங்கள் ஓடுவதே அபூர்வமான ஒரு விஷயமாக இருக்கிறது. வெற்றி படங்களே 10 நாட்களை தாண்டாமல் இருக்கிறது. அப்பேற்பட்ட இந்த 25 நாள் தாண்டி ஓடுறானா நிச்சயமாக இந்த படம் பிளாக் பஸ்டர் படத்துல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அப்படிப்பட்ட குட்ஃபைட் டக்கிலி படம் தான் இப்போது நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைவருக்கும் வணக்கம். குட்ஃபைட் டக்கிலி படம் 25 நாளை முடிஞ்சு 26வது நாள் தொடங்கி இருக்கிறது. இந்த படத்தை பத்தி நம்ம ஏற்கனவே நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறோம். ஆனா இந்த படம் குட்ஃபைட் டக்கிலி படம் 2 வருமா அப்படின்னு உள்ள ஒரு சந்தேகம் இப்ப பாக்குற மக்களுக்கு ஒரு வைஃபை கொடுக்குது. ஏன்னா அது அப்படித்தான் இப்ப படத்தை பார்த்துட்டு 25வது நாள் பார்த்துட்டு அதை அப்படித்தான் சொல்றாங்க. குட்ஃபைட் டக்கிலி படம் 2 வருமா அப்படின்னு உள்ள ஒரு வைஃபை அந்த படத்துல கொடுக்குது. இதே ஒரு பெரிய ஒரு சந்தேகமா பாக்குறாங்க. அதே மீண்டும் தான் நமக்கு அடுத்த AK 64 படம் ரவிச்சந்திரன் எடுக்க போறதும் உறுதியா இருக்கிறதுனால ஒருவேளை இந்த குட்ஃபைட் டக்கிலி 2 தான் அவர் எடுப்பாரா அல்லது வேற ஒரு கதையை வச்சு எடுப்பாரா, இன்னும் ஒரு கேங்ஸ்டர் வேற விதமான ஒரு கதையை வச்சு எடுக்க போறாரா என்பதை நமக்கு பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும். இந்த குட்ஃபைட் டக்கிலி படம் ஆதிக்கும் அஜித்துக்கும் மறக்க முடியாத ஒரு வெற்றி பாதையை தொடங்கி இருக்கிறதா சொல்ல முடியும். இந்த படத்துக்கு 25 நாளை நமக்கு எப்படி கடந்து விட்டோம் என்று தெரியல. ஆனா இப்பதான் படம் 25 நாளை தாண்டி விட்டது. இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல 25வது நாள் பெரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா ஒரு வாரமே ஒரு படம் தாக்கி பிடிப்பது இல்லை. ஆனா 25 நாள் வரைக்கும் படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு இன்னைக்கு மக்கள் மனதுல ஒரு வித்தியாசமான ஒரு வைஃபை இந்த படம் கொடுத்திருக்கன்னு நான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு இந்த குட்ஃபைட் டக்கிலி படம் 25 நாளை கடந்து இன்னைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. அதோடைய வசூலை நமக்கு சொல்ல வேணும்னா ஏற்கனவே நம்ம சொல்லி இருக்கிறோம். இப்ப உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த படத்துடைய வசூல் இப்ப என்ன மாதிரி ரீதியில போயிட்டு இருக்குமானே. ஒரு படம் பிளாக் பஸ்டர் கிட்டனா அந்த படத்துக்கு எந்த மாதிரி வசூல் வந்திருக்குமானே உங்களுக்கு தெரியும். அஜித் படத்திலேயே மிகப்பெரிய அவர் படத்திலே எல்லா படங்களை விட மிகப்பெரிய ஒரு கேரியர்லே இந்த படம் தான் உண்மையான பெரிய ஒரு வசூலை சம்பாதிச்சு கொடுத்திருக்கிறது. ப்ரொடியூசருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இந்த படம் அமைஞ்சிருக்கிறது. இதை மிஞ்சி அடுத்த படமும் ஆதிக்கு எடுக்க போற படத்திலையும் நம்ம மைத்திரி தான் இதை அடுத்த படத்தையும் தயாரிக்க போறான்னு சொல்றாங்க. அந்த படத்துலையும் ரீமிக்ஸ் பாட்டுகள் உண்டா அப்படின்னு நீங்க கேட்டா நிச்சயமாக இருக்குமான்னு தான் சொல்றாங்க. ஏன்னா விடமாட்டோம் நாங்க ரீமிக்ஸ் பாட்டு எத்தனை படங்களே நாங்க வைக்கிறோம். ஏன்னா இந்த படங்கள் அஜித் படங்கள்ல வைக்கிறதுனால நீங்க எத்தனை கேஸை நீங்க போடுவோன்னு நாங்களும் பாக்குறோம் தான் மைத்ரி மூவிஸ் நினைக்கிறாங்க போல. அடுத்த படத்துலயும் நாங்க டப்பிங் பாட்டுகளை நாங்க விட மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு அதுல பெரிய ஒரு இதா இருக்கு. ரசிகர்கள் அஜித் படத்தை வேறு விதமாக என்ஜாய் பண்றாங்க. நிச்சயம் இதை விட மாட்டோம். அஜித்துக்கு வரிசை கட்டி நிற்கிற படங்களை பத்தி நம்ம ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். அதே போல இந்த குட்ஃபைட் டக்கிலி படம் மிக வித்தியாசமான ஒரு கதை அம்சம் உள்ள படமா இல்லாட்டாலும் ஒரு கேங்ஸ்டர் ஒரு சின்ன ஒரு மைல்கல்லை வச்சுதான் இந்த படம் எடுக்கப்பட்டது. இந்த படத்துடைய 2 இப்போது உள்ள காலகட்டத்துல 2வது விதமாக வந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு உள்ள ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. இருந்தாலும் ஆதிக்கு குட்ஃபைட் டக்கிலி 2 கொடுப்பாரா அல்லது வேறு விதமான ஒரு கதையை கொண்டு இனி மீண்டும் அஜித்தை வைத்து எடுப்பாரா என்று நமக்கு பொறுத்திருந்து மீண்டும் இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு தெரியணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னா கமெண்ட்ல மட்டும் சொல்லுங்க. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.